சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற திரைப்படம் வேட்டையான். இந்த வேட்டையான் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி அப்படி இல்லைனா அக்டோபர் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கே தெரியலையா எந்த டேட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு. அக்டோபர் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கங்குவா படம் ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் 31ஆம் தேதி சிவகார்த்திகேயனோட அமரன் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் சூப்பர் ஸ்டார் சொன்ன விஷயம் ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்தோட கதன் மீது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதனால் எந்த படம் இது கூட ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பாக வேட்டையன் படம் ஹிட் அடிக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் இப்போ நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் கூலி. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படத்தை ஒட்டி ஒரு லீட் கிடச்சிருக்கு. வாங்க அது என்ன அப்டேட்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கார்த்திக் சுப்புராஜ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தரமான ஒரு சம்பவம் பண்ணாங்கன்னா அது பேட்ட படம்னு சொல்லலாம். அப்போ ஃபேன் பாய் சம்பவமாக இந்த படம் எடுத்திருந்தாங்க. ஒருத்தருமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் மொத்த பேர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. படம் தாறுமாறான ஹிட் அடிச்சது. கூட அஜித்தோட விஸ்வாசம் படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் எல்லா படத்தையும் அடித்து தூக்கி சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படின்றது நிரூபித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ மீண்டும் இந்த கூட்டணி இணைய போகிறாங்களாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேட்ட படத்தில் எந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருந்தார் இறங்கின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த கூட்டணி மீண்டும் இணையுது அப்படின்ற ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. சூர்யாவோட பர்த்டேவான இன்னைக்கு சூர்யா 44 படத்துடைய ஒரு கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க. சூர்யாவை வச்சு தான் இப்போ பீரியாடிக் கேங்ஸ்டர் படத்தை நம்ம கார்த்திக் சுப்புராஜ் எடுத்துகிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து விஜயோட இணைவாருன்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த கூட்டணி அமையாமல் போச்சு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து பேட்ட படத்தோட 2ஆம் பாகத்தை எடுக்க திட்டமிட்டிருக்காரங்க கார்த்திக் சுப்புராஜ். ஏற்கனவே பேட்ட படமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பேட்ட 2 அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே உற்சாகமாயிட்டாங்க. பேட்ட படத்தில் சிம்ரன் மற்றும் மேகா ஆகாஷ் 2 நடிகைகளை போட்டு மேலும் மாளவிகா மோகனையும் போட்டு பக்காவாக சம்பவம் பண்ணியிருப்பார் நம்ம கார்த்திக் சுப்புராஜ். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேட்ட 2ல் எந்த மாதிரி கேரக்டரில் நடிக்க போகிறாரு, எந்த மாதிரி சம்பவம் பண்ண போகிறாரு, இது ஒரு பீரியாடிக் ஃபிலிமாக இருக்குமா? மேலும் இதோட ஹைலைட் என்னென்னா இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா வில்லனாக ப்ளே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது சமீப காலமாக எல்லா படத்துலையும் எஸ்ஜே சூர்யா அவரோட வில்லன் தளத்தை காமிச்சு பார்த்தீங்கன்னா படத்தை ஓட வச்சிடுறாரு. ஒரு பக்கம் எஸ்ஜே சூர்யானாவே பிடிக்காமல் இருந்த மக்கள் எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்து இப்போ அவரோட படங்கள் எல்லாத்தையுமே விரும்பி பார்க்குறாங்க. இப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து எஸ்ஜே சூர்யா வில்லனாக ப்ளே பண்ணார்னா, அதுவும் கார்த்திக் சுப்புராஜோட டைரக்ஷனில் நடித்தார்னா கண்டிப்பாக இது தரமான சம்பவமாக தான் இருக்கும். கடைசி ஜிகிர்தண்டா XX படத்தில் கார்த்திக் சுப்புராஜோடைய டைரக்ஷனில் ஒரு பக்காவான ஒரு ரோலில் நடித்து கொடுத்துருந்தார் எஸ்ஜே சூர்யா. இப்போ மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து எஸ்ஜே சூர்யா நடிக்க போகிறாரு. இந்த படம் தலைவர் 176 உருவாக அதிவாய்க்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் கருத்து என்னன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.